குருவே சரணம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். இவர் தான் பிரதானம். அவர் ஏன் இவரை பிரதானம்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த நிகழ்ச்சியில் நம்ம எத்தனையோ நாயன்மார்களை தரிசனம் பண்ணியிருக்கோம், எத்தனையோ சிவனடியார்களை தரிசனம் பண்ணியிருக்கோம், எத்தனையோ நாயன்மார்கள் பார்த்துருக்கோம். அப்பைய தீட்சிதர் மாதிரி எத்தனையோ சிவனடியார்களையும் நம்ம தரிசனம் பண்ணியிருக்கோம். இந்த நாயன்மார்களை நம்ம இன்னைக்கு தரிசனம் பண்றோம், அவர்களது கதைகளை தெரிந்து கொள்கிறோம், அவர்கள் வாழ்ந்த விதத்தை தெரிஞ்சுக்கிறோம். அப்படின்னா அதுக்கு காரணமானவர் சேக்கிழார். எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான். இந்த சேக்கிழார் தான் பெரிய புராணம் என்று சொல்லப்படக்கூடிய திருத்தொண்டர் புராணத்தை எழுதினவர், இயற்றினவர். இவர் எழுதின பெரிய புராணம் அதை தொடுவதற்கும், நல்ல கவனிங்க, அதை தொடுவதற்கும் இதை படிப்பதற்கும் பூர்வ ஜென்மத்தில் நாம் புண்ணியம் செய்திருந்தால்தான் சாத்தியமாகும் அப்படின்னு யார் சொல்லிருக்கா தெரியுமா? திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் சொல்லியிருக்க. இந்த பெரிய புராணத்தை தொடர்றதுக்கே புண்ணியம் பண்ணியிருக்கணுமா? அப்படின்னா பெரிய புராணத்தை படிச்சா எவ்வளவு புண்ணியம் பாருங்க. இந்த பெரிய புராணத்தை நமக்கு கொடுத்தவர் சேக்கிழார். இந்த சேக்கிழார் தான் நமக்கு கொடுத்தார். இந்த பெரிய புராணத்தில் என்ன சிறப்பு அப்படின்னா, பெரிய புராணம் எழுதப்படுவதற்கு முன்னால் 11 திருமுறைகள் தான் சைவ சமய இலக்கியங்கள்ல இருந்தது. இது எழுதின பிறகு 12ஆம் திருமுறையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. இதுல முழுக்க முழுக்க பார்த்தோம் அப்படின்னா நாயன்மார்கள் நம்ம சொல்றோம் இல்லையா, 63 நாயன்மார்கள். அவர்கள் பிறந்த ஊர், அவர்கள் அங்கே பிறந்த காலம், வாழ்ந்த விதம் எல்லாவற்றையும் பற்றி இந்த பெரிய புராணத்தில் அற்புத பாடல்களாக எழுதியிருக்கார் சேக்கிழார். ரொம்ப அற்புதமாக கொடுத்திருக்கார். இப்ப இன்னைக்கு ஒரு ஜேர்னலிஸ்ட் வச்சுங்களேன், ஒரு பத்திரிகையாளர் ஒரு கட்டுரை எழுதணும், ஏதோ ஒரு இடத்த பத்தி கட்டுரை எழுதணும், ஒரு மைசூரை பத்தின்னு வச்சுக்கோங்க. உடனே நம்ம என்ன பண்றோம், மைசூர் கூகுளில் போறோம், மைசூர் பத்தின தகவல்கள்லாம் எடுக்கிறோம். இங்கிருந்து அங்கிருந்து இது எடுத்து ஒரு கட்டுரையை முடிக்கிறோம், உட்கார்ந்த இடத்துல முடிக்கிறோம். ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, சாத்தியம் அதெல்லாம்? அந்தந்த ஊருக்கே போனாராம் சேக்கிழார். இப்ப சம்பந்தர்னா, சம்பந்தரை பத்தி பாடுவதற்கு சீர்காழிக்கு போய் பார்க்கிறார். சம்பந்தர் வாழ்ந்த இடம், சம்பந்தர் தரிசனம் பண்ணின இறைவன், அவர் நடமாடிய இடங்கள் எல்லாவற்றையும் போய் பார்த்து எழுதியிருக்கார் பெரிய புராணம். அதனால தான் இந்த பெரிய புராணத்திற்கு என்ன சிறப்பு அப்படின்னா, நாயன்மார்களை பற்றி மட்டும் சொல்லாமல் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இருந்த இசை, அப்ப இருந்த வாழ்க்கை முறை, அப்ப இருந்த மக்களுடைய நடவடிக்கைகள், இது எல்லாத்தையும் இதுல கொண்டு வந்திருக்கார் சேக்கிழார். அதனால தான் இந்த பெரிய புராணம் என்பது சிவனுடைய அருட்பிரசாதமாக பல சிவனடியார்கள் தங்களது இல்லங்களிலே பூஜை அறையில வச்சிருக்காங்க. இது எங்க இருக்கணும்? சும்மா லைப்ரரியில் கண்ணாடி அதுக்குள்ள இருக்கக்கூடாது, பூஜை அறையில சிவனுக்கு சமமாக வச்சிருக்கணும். இந்த பெரிய புராணத்தை வச்சிருந்தா போராது, ஒரு புஷ்பத்தை வைக்கலாம், அப்பப்ப எடுத்து படிக்கணும். அதாவது ஒவ்வொரு நூல் எழுதுவதற்கும் ஒரு காரணம் உண்டு. பெரிய புராணத்தில் மொத்தம் எத்தனை பாடல்கள் அப்படின்னா 4286, 4286 அத்தனை பாடல்கள். இந்த பாடல்கள்ல ஞானசம்பந்தரை பத்தி மட்டுமே 1256 பாடல்கள். பாருங்க, 63 பேருக்கு 4286. ஒருத்தரை பத்தி மட்டுமே 1256. ரேஷியோ பாருங்க. சம்பந்தர் பத்தி அதிகம் இருக்கு. அதனால என்ன சொல்லுவாங்க தெரியுமா, பிள்ளை பாதி புராணம் பாதி அப்படின்னு சேக்கிழார் எழுதின இந்த பெரிய புராணத்தை சொல்லுவாங்க. பிள்ளை பாதின்னா யாரு? சம்பந்தரே இல்லை, பாதி ஆக்கிரமிச்சுட்டார், மிச்ச புராணம் பாதி அப்படிங்கிற அர்த்தத்தில் சம்பந்தர் பற்றி அவ்வளவு தகவல்கள். சரி,
இது எப்படி இவர் எழுதினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சேக்கிழார் பிறந்தது சென்னை மாநகரத்தில் பல்லாவரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற குன்றத்தூர். குன்றத்தூர் முருகன் கோவில் இருக்குது பார்த்தீங்களா, குன்றத்தூரில் சேக்கிழார் பிறந்தது சென்னை மாநகரத்தில் குன்றத்தூரில் பிறந்தார். சேக்கிழார் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, சே அப்படின்னா காளை அப்படிங்கிற ஒரு அர்த்தம் உண்டு, காளைன்னு அர்த்தம். இவர்களுடைய தொழில் என்ன அப்படின்னா, காளையை பிரதானமாக கொண்டிருக்கக்கூடிய விவசாயம். கிழார் கிழான் அப்படிங்கிறதெல்லாம் அந்த காலத்தில் ஒரு 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 பிரிவு உண்டு எல்லாத்துலேயுமே. இந்த கிழான் அந்த கிழான் அப்படிலாம் சொல்லுவாங்க. சேக்கிழார்னு பேர் இவருக்கு. அந்த குலப்பெயரே இவருக்கு பேர் அமைஞ்சு போச்சு. இவருக்கு சேக்கிழார்னு இவருக்கு பேர் அமைஞ்சு போச்சு. இவரை மாதிரி ஒரு ஞானம், ஒரு புலமை யாருக்குமே கிடையாது. பல விஷயங்களை படித்து தேர்ந்திருந்தார். ஒரு நல்ல படிப்பு, நல்ல ஞானம் இதெல்லாம் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய கம்பெனியில், ஒரு எம்என்சி கம்பெனியில் இவரை பார்த்துட்டு, இவரை நம்ம கம்பெனியில் எடுத்துக்கோப்பா, இந்த பொறுப்பு கொடு, உடனே ஓனர் ஓகே பண்ணுவார். நல்ல படிச்சிருக்கிற ஆசாமிக்கு. அதனால தான் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நம்ம சொல்கிறோம். இந்த சேக்கிழாருக்கு இவ்வளவு ஞானம் இருக்குங்கிறத ஒரு மன்னனுக்கு தகவல் போகிறது, ஒரு ராஜாவுக்கு. யார் அந்த ராஜா? சோழ தேசத்தை ஆண்ட ராஜா. அவன் பேர் என்ன? இரண்டாம் குலோத்துங்கன் என்கிற அனபாய சோழன். அவன் என்ன பண்ணுறான், ஓ இவ்வளவு ஞானம் இருக்கிற ஒருத்தர் இருக்கார, அவர் உடனே வரவழி, பல்லவ சாம்ராஜ்யத்திலேருந்து வரவழி அப்படின்னு சோழ தேசத்திற்கு வரவழைத்து இவரை தனது பிரதான அமைச்சர், முதல் அமைச்சர்னு சொல்லுவோம். முதல் அமைச்சர், முதல்னா என்ன? பிரதானம். இவரை தன்னோட பிரதான அமைச்சராக வச்சுட்டான் அனபாய சோழன். ஒரு நல்ல கல்வி கற்ற ஒருவர் தனது அரசவையில் இருக்கார், தனக்கு ஆலோசனைகள் சொல்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் ராஜாவுக்கு ஒரு பெருமை. ஏன்னா நல்லா இருக்கிற ஒருத்தர் சொல்கிறத கேட்டு நம்ம நடக்கிறோம் அப்படின்னா நாம் செல்கிற பாதையும் நல்ல பாதையாகத்தான் இருக்கும். நீங்கள் சொல்கிறோம் இல்லையா, வீட்டில் டேய் நல்ல பசங்க கூட பழகடா, அந்த பையன் கூடலாம் பழகாத, அவன் வீட்டுக்கு ராத்திரி வரதுக்கே 12 மணி ஆகதான், ஊரெல்லாம் சுற்றுறானா, வீட்டில் அம்மா சொல்லுவாங்க. ஒரு நல்லவர் கூட நம்ம பழகிறோம் அப்படின்னா நமக்கும் நல்ல குணங்கள் ஆட்டோமேட்டிக்காக வாய்க்கும், நமக்கு கிடைச்சிடும். இந்த ராஜாவுக்கு, அனபாய சோழனுக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா, மிகப்பெரிய ஞானவான், மிகப்பெரிய புலமை கொண்டவர், இவரோட கண்காணிப்பில் இருக்கோம், இவரோட ஆலோசனைகள் படி நடக்கிறோம் அப்படிங்கிறதுனால இந்த நாட்டில் எந்த விதமான கஷ்டமும் இல்லை. சோழ தேசத்தில் அந்த காலத்தில் எந்த கஷ்டமும் கிடையாது, எல்லாமே சுபிக்ஷமாக இருந்தது. ஒரு நாட்டில் ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது எப்போ வெடிக்கும் அப்படின்னா, மக்களுக்கு இதான குறைகளை நம்ம வச்சோன்னா தான் வெடிக்கும். மக்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும், தண்ணி கிடைச்சிடணும், ரோடு நல்லா இருக்கணும், சாப்பாட்டுக்கு தானியங்கள் கிடைக்கணும், இதெல்லாம் கிடைச்சிட்டே இருக்கணும். இதெல்லாம் மக்களுக்கு கிடைச்சாலே அவங்க நிம்மதியாக இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த விதமான தேவைகளும் கிடையாது, எந்த விதமான கஷ்டங்களும் கிடையாது. அதுபோல் நாடு இருக்குது. எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா? மக்களுக்கு கஷ்டமே இல்லை, மக்கள் நிம்மதியாக இருக்காங்க, ராஜாவும் நிம்மதியாக இருக்கான், ராஜாவும் சந்தோஷமாக இருக்கான். இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. நம்ம சந்தோஷமாக இருக்கோம், நல்லா இருக்கோம், நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் கிடைக்கிறது, நம்ம விரும்புகிறதெல்லாம் சட்டு சட்டுன்னு நமக்கு அமையிறது அப்படின்னா, நம்ம கோவிலுக்கு அடிக்கடி போவோம்னு நினைக்கிறீங்க? போக மாட்டோம், போக மாட்டோம். எனக்கு எல்லாமே கிடைக்கிறது அப்படின்னா நான் ஏன் கோவிலுக்கு போகணும்? ஒரு பக்தி சிந்தனை நம்ம கிட்ட குறையிறது அப்படின்னா அது ஆபத்து. அது என்னாகும்? தவறான பாதைகளில் நம்மளை கொண்டு விட்டுடும். இந்த அனபாய சோழனது பார்வை எங்கே போச்சுன்னா கேளிக்கை பக்கமாக திரும்பியது. ஏன்னா எல்லாம் கிடைச்சிருக்கே நமக்கு, எதுக்கு கடவுள்கிட்ட போகணும், எதுக்கு பகவானை சிந்திக்கணும்,
அப்படிங்கிற எண்ணத்துல கேளிக்கை பக்கம் செல்கிற போது இந்த சேக்கிழார் பார்க்கிறார். ஆஹா, இது தவறான முன்னுதாரணம் ஆயிற்றே. இந்த ராஜா கேளிக்கை பக்கம் திரும்பி விட்டான் என்றால் ஆலய வழிபாடுகள், ஆலயம் சம்பந்தமான சிந்தனை இதெல்லாம் ராஜாவுக்கு வராதே அப்படின்னு கவலைப்படுறார். இதெல்லாம் யாருடைய வேலை? முதலமைச்சருடைய வேலை. அவர் கவலைப்படுறார். ஒரு ராஜா தவறான பாதையில போறான் அப்படின்னா அவனை திருத்த வேண்டிய கடமை யாருக்கு? முதலமைச்சருக்கு உண்டு, உண்டு, அவசியம் உண்டு. அதனால தான் சொல்றோம், யார் தவறு செய்தாலுமே அந்த தவறை நம்ம சுட்டி காட்டலாம். சார் நீங்க செய்யறது சரியில்லை சார் சொல்லலாம். யாரா இருந்தாலுமே வயசு வித்தியாசம், எக்ஸ்பீரியன்ஸு, அனுபவம் அதெல்லாம் கிடையாது, சொல்லலாம். இங்க சொல்றார், சேக்கிழார் சொல்றார், ராஜா அவன் நினைச்சா கத்தி எடுத்து சீவிடுவான். நீ யாரா எனக்கு ஆலோசனை சொல்றதுக்குன்னு சீவலாம். ராஜா கிட்ட சொல்றார், மன்னா தாங்கள் செல்கிற பாதை சரியாகப்படவில்லை, கேளிக்கையின் பக்கமாக திரும்பி இருக்கிறீர்கள். இந்த தேசத்திலே எத்தனை நாயன்மார்கள் அவதாரம் செய்திருக்கிறார்கள், எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள், அவர்களை பற்றி தாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்னு இந்த நாயன்மார்கள் பற்றின கதையெல்லாம் சொல்றாராம், மெல்ல சொல்றாராம். யாரு? சேக்கிழார் அனபாய சோழனுக்கு. ஆன்மீகத்தின் பக்கம் திரும்பணுமே. ஏன் சொல்றார் நாயன்மார்கள் கதையன்னா, அதுவும் சொல்றார் சேக்கிழார் சொல்றார் அனபாய சோழன்ட்ட, எத்துணை கஷ்டப்பட்டு தங்களை வருத்தி கொண்டு அந்த இறைவனே கதி என்று சிவனை தொடர்ந்தவர்கள் இந்த நாயன்மார்கள். இந்த நாயன்மார்கள் எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பாராமல் சிவனுக்கு தொண்டாற்றியவர்கள். இந்த சிவனுக்கு தொண்டாற்றி இந்த பிறவிக்கு மட்டுமல்ல, அடுத்த பிறவிக்கும், இனி எத்துணை பிறவிகள் வந்தாலுமே அந்த பிறவிகள்ல நாம் புண்ணியத்தை சம்பாதிக்க வேண்டுமென்றால் இந்த நாயன்மார்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த கதையெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும். ராஜா கிட்ட சொல்ற. அந்த ராஜா எந்த நல்ல விஷயம் யார் சொன்னாலும் கேட்கக்கூடியவன் அனபாய சோழன். அவன் கேட்கிறான், ஆஹா, நாயன்மார்கள் வாழ்க்கையில இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதா? இத்தனை விஷயங்களையும் நீங்க ஏன் தொகுத்து ஒரு தொகுப்பாக ஒரு நூலாக கொண்டு வரக்கூடாது? இது எனது கட்டளை அல்ல. யார்? அனபாய சோழன் சொல்றான், எனது கட்டளை அல்ல, எனது வேண்டுகோள் அப்படிங்கிறான். ஒரு தப்பா போக இருந்த ஒரு ராஜாவை, கேளிக்கையின் பக்கம் இருந்த ராஜாவை தடம் மாற்றி ஆன்மீகத்தின் பக்கம் திருப்பி நாயன்மார்கள் கதையை சொல்லி அந்த நாயன்மார்கள் கதையை ஒரு நூலாக தாங்கள் எழுதலாமே அப்படின்னு சொல்றான் அனபாய சோழன். எல்லாம் கிடைச்சாச்சு சேக்கிழாருக்கு. பெரிய புராணம் எழுதணும். ஒவ்வொரு ஊரா போகிற, ஒவ்வொரு நாயன்மார்கள் வாழ்ந்த ஊருக்கும் சென்று அவர்களை பற்றின தகவல்களை விசாரித்து அவர்கள் காலத்தில் இருந்த வாழ்வியல் நடைமுறைகளை சேகரித்து, அப்போது இசையானது எப்படி இருந்தது, பக்தியானது எப்படி இருந்தது, திருமண நடைமுறை எப்படி இருந்தது, இது எல்லாத்தையும் விசாரித்து பெரிய புராணத்தில் எழுதியிருக்கார் சேக்கிழார். இந்த தகவல்கள் அத்தனையும் சேகரித்த பின்னால் இதை உட்காந்து எழுதணும் இல்லையா? ஒரு நூல், ஒரு புத்தகமாக எழுதணும் இல்லையா? அதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா? இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, ஏதானு சினிமாவில், ஒரு நாடகத்தில், ஏதான ஒரு கதை சம்பந்தமான டிஸ்கஷன்னா எங்கே போகிறாங்க? ஒரு ஊட்டி போகிறாங்க, கொடைக்கானல் போகிறாங்க, ஒரு ஸ்டார் ஹோட்டல் போகிறாங்க, அங்கே உட்காந்து எழுதுறதுக்காக போகிறாங்க. ஒரு ஆன்மீகம் சார்ந்த நூலை, நாயன்மார்கள் சம்பந்தப்பட்ட ஒரு தொகுப்பை எழுதணும்னா எங்கே போகணும்? ஒரு ஆலயத்திற்கு போகணும். சிவனுடைய அருள் தேவை. சிவனுடைய பார்வையின் கண் அமர்ந்து கொண்டு எழுத வேண்டும். எங்கே போறார்? சிதம்பரத்திற்கு செல்கிறார். யாரு? சேக்கிழார். சிதம்பரத்துக்கு போறார். அங்க இருக்கிற சிவகங்கை குளத்துல நீராடுகிறார். அந்த சிவகங்கை தீர்த்தத்தில் நீராடிவிட்டு அந்த நடராஜ பெருமானை பணிந்து அங்க இருக்கிற 1000 கால் மண்டபத்தில் உட்கார்ந்து
பெரிய புராணத்தை எழுத ஆரம்பிக்கிறார். என்னைக்கு ஆரம்பிச்சார் தெரியுமா? ஒரு சித்திரை மாதத்துல ஒரு திருவாதிரை தினத்தன்று இந்த நூலை எழுதுறதுக்கு ஆரம்பிக்கிறார். அப்பெல்லாம் என்ன பேனா பேப்பரா? எல்லாம் எழுத்தாணி ஓலைகள். அதில் எழுத ஆரம்பிக்கிறார். தான் சேர்த்த குறிப்புகளை கொண்டு, தான் பார்த்த விஷயங்களையெல்லாம் கொண்டு இந்த பெரிய புராணம் என்கிற ஒப்பற்ற தொகுப்பு நூலை அந்த நடராஜ பெருமான் திருச்சந்நிதியிலேயே அமர்ந்து கொண்டு எழுத வேண்டும் என்பதற்காக சிதம்பரத்திலேயே தங்குகிறார். யார் ஏற்பாடு பண்றா? அனபாய சோழன். எல்லாம் ஆன் டியூட்டி. நீங்க சொல்றோம் இல்லையா, ஆன் டியூட்டிமோ. ஆஃபீஸ் வேலையா நான் போறேன் அப்படிமோ. ஆஃபீஸ் வேலையா இருக்காது, வேற தானே வேலையா இருக்கும். ஆன் டியூட்டின்னு போட்டுன்னு போறோம்போ. இந்த முதலமைச்சருக்கு ஆன் டியூட்டி எங்க? சிதம்பரம் கோவில்ல பெரிய புராணம் எழுதணும். யார் கொடுத்துருக்கா அந்த வேலையை? ராஜா கொடுத்துருக்கான். உட்காந்து எழுதுறார் ஆயிரங்கால் மண்டபத்தில். ஒரு சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தன்று பெரிய புராணத்தை எழுத ஆரம்பித்த சேக்கிழார் அதை எப்போ முடிக்கிறார் அப்படின்னா, அடுத்த சித்திரை மாதம் திருவாதிரை தினத்தன்று. அப்படின்னா ஒரு வருஷ காலம், ஒரு வருட காலம் சிதம்பரத்திலே நடராஜ பெருமான் திருச்சந்நிதியிலே அவரை தரிசனம் பண்ணிட்டு ஆயிரங்கால் மண்டபத்தில் உட்கார்ந்து நித்தமும் எழுதப்பட்டதுதான் பெரிய புராணம். அதைத்தான் திருத்தொண்டர் புராணம்னு சொல்லுவோம். அதில் இருக்கிறவங்களாம் யாரு? தொண்டர்கள். தொண்டர்கள் எல்லாமே சிவனுக்கு சேவை செய்தவர்கள். அவர்களை பற்றித்தான் எழுதி முடிக்கிறார். ஒரு வருஷ காலம் முடிச்சாச்சு. முடிச்சா என்ன பண்ணணும்? ஒரு புத்தகம் இன்னைக்கு எழுதுறோம், எழுதி முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து அது ரிலீஸ் பண்ணணும், வெளியீடு பண்ணணும். அந்த காலத்தில் என்ன தெரியுமா? அரங்கேற்றம் என்று சொல்வார்கள். இன்னைக்கு புக்கு ரிலீஸ் நம்ம சொல்றத புத்தக வெளியீட்டு விழான்னு சொல்றோம் இல்லையா? அதை ஒன்று எழுதி முடிச்சோன்னா அரங்கேற்றம்னு சொல்லுவோம். கம்பர் என்ன பண்ணினார்? கம்ப ராமாயணத்தை ஸ்ரீரங்கத்தில் அரங்கேற்றம் பண்ணினார். ஒரு நூலும் பார்த்தோன்னா ஒரு இடத்துல அரங்கேற்றம் செய்யப்பட்டது. அந்த அரங்கேற்றம் என்பது இறைவனது ஆசிகளை பெற்று இறைவனது அருளோட அந்த நூலை வெளியிடுகிற முறைதான் அரங்கேற்றம் என்று சொல்லப்படும். இதை அரங்கேற்றம் பண்ணணும். எங்க அரங்கேற்றம் பண்ணணும்? சிதம்பரத்திலேயே பண்ணணும். அதை விட உயர்ந்த ஒரு திருத்தலம் உண்டா? பெரிய புராணத்தை, நாயன்மார்கள் சரிதத்தை வெளியிடுவதற்கு, அரங்கேற்றம் செய்வதற்கு சிதம்பரத்தை விட ஒரு பெரிய இடம் இருக்க முடியுமா? ஏனென்றால் சிதம்பரத்தோடு தொடர்புடைய நாயன்மார்கள் பலர். இந்த நிகழ்ச்சியில் பார்த்துருக்கோம். சேந்தனார் பார்த்துருக்கோம், சேந்தனார் களி பார்த்துருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நந்தனாரை பற்றி பார்த்திருக்கிறோம். நந்தனார் நடராஜ பெருமான் திருமேனியோடு இரண்டர கலந்தவர். இந்த சிதம்பரம் அப்படிங்கிறது சைவத்தினுடைய ராஜதானி என்று சொல்லப்படும். சைவத்தில் கோவில் என்று சொன்னாலே அது சிதம்பரத்தை மட்டுமே குறிக்கும். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, நான் சைவர்கள், நான் கோவிலுக்கு போறேன் அப்படின்னா உள்ளூர் கோவில் அல்ல, சிதம்பரம் கோவிலுக்கு. தில்லை என்று அழைப்பார்கள், தில்லை சிற்றம்பலம் என்று சொல்வார்கள். அந்த சிதம்பரத்திலே இந்த பெரிய புராணத்தை அரங்கேற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். யாரு? சேக்கிழார். முடிஞ்சு போச்சு, எழுதி முடிச்சாச்சு. யாருக்கு தகவல் போகணும்? ராஜாவுக்கு தகவல் போகணும். அனபாய சோழனுடைய உத்தரவின் பேர்ல தானே, அவனது வேண்டுகோளின் பேர்ல தானே இந்த நூலானது எழுதப்பட்டது. ஒரு நாட்டில் ராஜா தவறான பாதைக்கு செல்கின்ற போது அந்த ராஜாவுக்கு அறிவுரைகள், ஆலோசனைகள் சொல்லி, அப்பா, இத்தனை நாயன்மார்கள் வாழ்ந்த தேசத்திலே நீ இப்படி கேளிக்கையின் பாதையில் செல்கிறாயே, எத்தனை கஷ்டப்பட்டிருப்பார்கள் அந்த நாயன்மார்கள், அவர்களது சரிதத்தை நீ கேட்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது தானே இந்த பெரிய புராணம். ராஜாவுக்கு தகவல் போகிறது. அனபாய சோழன் சந்தோஷத்தோடு புறப்பட்டு வருகிறான் சிதம்பரம் நகரத்திற்கு. அந்த மன்னன் இப்படி வரான், மந்திரிமார்களோடு, படை வீரர்களோடு எல்லாரையும் கூட்டின்னு வரான்.
இந்த ராஜாவை வரவேற்கிறாங்க சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தீட்சிதர்கள். அத்தனை பேரும் வரவேற்று ராஜாவை கூப்பிட இந்த ராஜா என்ன பண்றான், முதல்ல இந்த சேக்கிழாரை பார்த்தோன்னு அவருக்கு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றான். எந்த இடத்துல ஞானம் இருக்கிறதோ அந்த ஞானமானது உலகத்தோரால் போற்றப்படும். ஞானம்தான் உலகத்துல பெருசு. செல்வம் பெருசா கிடையாது, வீரம் பெருசா கிடையாது, ஞானம்தான் பெருசு. அந்த ஞானத்தின் விளைவாக எழுந்த அந்த பெரிய புராணத்தை எழுதின சேக்கிழாருக்கு மன்னன் பணிந்து வணங்குகிறான். பிறகு சொல்கிறான், இந்த பெரிய புராணத்தை இங்கேயே அரங்கேற்றுவோம், அதற்கு முன்னாலே தங்களுக்கு நான் மரியாதை செய்ய வேண்டும் அப்படிங்கிறான் அனபாய சோழன். என்ன பண்றான், சேக்கிழார தனது பட்டத்து யானையின் மேல் அமர்த்தி வைக்கிறான். ஒரு ராஜாவோட பட்டத்து யானையில வேற யாரும் போக முடியாது. இவரை தூக்கி உக்காத்தி வைக்கிறான். யாரு, சேக்கிழாரை உக்காத்தி வைக்கிறான். சேக்கிழாருக்கு முன்னால அந்த பெரிய புராணம் எழுதினார் இல்லையா, அந்த நூலை வைக்கிறான். ராஜா பின்னாடி உட்காடுறான். யாருக்கு, சேக்கிழாருக்கு பின்னாடி. தனது கையில கவரி, அதாவது விசிறிய வச்சுண்டு இந்த சேக்கிழாருக்கு வீசுகிறான். யாரு, ராஜா வீசுகிறான், அனபாய சோழன். இந்த சிதம்பரம் மாநகரத்தின் வீதிகள் அனைத்துமே இந்த பட்டத்து யானையானது வலம் வருகிறது. சிதம்பரம் மக்கள், சிவனடியார்கள், ஆச்சாரியர்கள், ஆதீனகர்த்தாக்கள், பீடாதிபதிகள், இன்னும் எத்தனை புலவர்கள் காணப்படுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் பல்லாயிரக்கணக்கில் இந்த வீதி வலத்தில் கலந்து கொண்டு அந்த பெரிய புராணத்தையும் பெரிய புராணம் எழுதிய சேக்கிழாரையும் கௌரவிக்கிறார்கள். இதை விட என்ன கௌரவம் வேணும்? ராஜா உட்கார்றான், பின்னாடி ராஜா விசிறி வீசுறான். அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் திரண்டு வருகிறார்கள். வீதி வலம் வந்து முடிச்ச பிறகு நடராஜ பெருமான் திருச்சந்நிதியின் முன்னால் அந்த பெரிய புராணத்தை வைத்து அந்த பெரிய புராணமானது இறைவனுக்கு அர்ப்பணம் செய்யப்படுகிறது. இப்படித்தான் பெரிய புராணத்தை சேக்கிழார் எழுதினார். எங்க பிறந்தது? சென்னையில பல்லாவரத்துல, குன்றத்தூர்ல. இவர் வாழ்ந்தது தஞ்சை பகுதியில. இவருக்கு தஞ்சை பகுதியில் அதிகம் பிடித்த இடம் எது அப்படின்னா திருநாகேஸ்வரம். கும்பகோணம் பக்கத்தில் திருநாகேஸ்வரம் கோவில் இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப பிடிக்கும். அந்த திருநாகேஸ்வரம் திருத்தலத்திற்கு சென்று அந்த இறைவனை அதிகம் தரிசித்து அதே போல ஒரு கோவிலை தன்னோட காலத்துல குன்றத்தூர்ல கட்டினார். அது பேர் வட திருநாகேஸ்வரம்னு பேரு, இன்னைக்கும் இருக்கு. தன்னோட கடைசி காலத்துல இந்த சேக்கிழார் எங்க வாழ்ந்தார்? சிதம்பரத்தில் வாழ்ந்தார். நடராஜ பெருமானை நித்தமும் தரிசித்தார். அவனது திருவடிகளிலே கலந்தார் தனது கடைசி காலத்துல. பெரிய புராணத்தையும் சேக்கிழாரையும் நம்ம மறக்கவே கூடாது. என்றென்றும் இவர்களை வணங்க வேண்டும்.